இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அபு சுஃபியானும் அபு சுஃபியான் வர்றாரு. ரசூல்லா வந்து மேலே போயிடுறாங்க, உஹது மலையில் போய் ரசூல்லாவை போய் உட்கார வச்சிடுறாங்க. சண்டை போடும்போது போய் சேஃப்டியாக உட்கார வச்சிடுறாங்க. ரசூல்லாவை வந்து மறுபடியும் களத்துக்கு கூட்டு வரல, அதாவது அடிப்பட்ட உடனே ரசூல்லா கொண்டு போய் சேஃப்டி பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு சண்டைலாம் முடிஞ்சிருச்சு. யார் எவ்வளோ பேர் செத்தாங்க என்ன ஒன்றுமே தெரியல. அப்போ அபு சுஃபியானும் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் நிறுத்திட்டார். சண்டை ஈவினிங் ஆச்சுன்னா சண்டை நிறுத்திடுவாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் கேட்குறாரு, உப்புல்லே உனக்கே உயர்வு அப்படிங்கிறாரு. உப்புலுங்கிறது அவங்க சிலை, உனக்கே உயர்வுங்கிறாங்க. உடனே ரசூல்லா வந்துட்டு உமர்லியானு சொல்கிறாங்க, நீங்கள் பதில் கொடுங்க அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், அல்லாவே உயர்ந்தவன், அவனே கண்ணியமானவன் அப்படிங்கிறார். யார்? உமர்லியானு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபு சுஃபியான் வந்து சொல்கிறாரு, எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, உங்களுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது. அப்போ திருப்பி உமர்லியானு வந்து பதில் சொல்கிறாங்க, எங்களுக்கு அல்லாஹ் எஜமானனா இருக்கான், உங்களுக்கு அல்லாஹ் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்கிறாரு, அபு சுஃபியானு என்ன சொல்கிறாரு, பத்ருக்கு இது டேலி ஆயிருச்சா, பத்ரில் எங்களில் 70 பேர் கொல்லப்பட்டோம், உஹதில் உங்களுடைய 70 பேர் செத்தாங்க, சரியா போச்சா கணக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது உமர்லியானு சொல்கிறாங்க, எங்களில் செத்தவங்க சொர்க்கத்துலேயும் உங்களில் செத்தவங்க நரகத்துலேயும் இருக்காங்க, எப்படி கணக்கு டேலி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டேலியை ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை, கணக்கு சரி வரல, உங்கள் கணக்கு தப்பு அப்படிங்கிறேன். அப்போ அது சொல்கிறாங்க, அது உங்கள் நம்பிக்கை அப்படிங்கிறாரு அபு சுஃபியான். இதெல்லாம் வச்சு தான் ரசூல்லா பின்னாடி சொல்கிறாங்க, இந்த ஹுப்புல வந்து புகழ்ந்து பேசுகிறது அதெல்லாம் இஸ்லாத்தில் இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா, இவங்களோட இஸ்லாம் அக்செப்டபிள், சிறப்பெல்லாம் இவங்க கிட்ட கூட இவங்க வர முடியாது. இவங்களுக்கு பேரே தனியாக வச்சுருக்காங்க, துலகா அப்படிங்கிறாங்க. அதாவது முஹத்திஸின்கள் இவங்களுக்கு தனியாக பேர் வச்சுருக்காங்க. மக்கா வெற்றிக்கு பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்கள துலகா அப்படிங்கிறாங்க. அது தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு லோ கிரேட் ஆட்கள் அப்படின்னு தான் அவங்கள தனியாக பிரித்து வச்சுருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து அந்தஸ்து மரியாதைங்கிறது மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வே கொடுக்கல அந்த இடத்துலையே. அப்போ இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை சொல்கிறாங்க, அவர் கேட்குறாரு, முகம்மது மரணிஸ்டாரா உங்களில் அப்படிங்கிறாரு. இல்லை ரசூலுல்லாஹ். அப்புறம் இவர் கோவப்பட்டு சொல்கிறார், நாசமாக போக, உன் கணக்கு தப்பாக போச்சு, முகம்மதும் சாவலை அப்படிங்கிறார். அபூபக்கர் செத்துட்டாராங்கிறார், அவரும் சாவலை, நானும் சாவலை, எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படின்ன உடனே அப்புறம் சொல்கிறாரு, வேணா மறுபடியும் அடுத்த வருஷம் பத்ரில் மோதிக்கலாம் வாடா அப்படிங்கிறார். உமர் சொல்கிறாரு, ரசூல்லா கேட்காம சொல்கிறார். அப்போ ரசூல்லா வந்து பரவாயில்ல விடு, சொன்னதாக இருக்கட்டும் அப்படிங்கிறார். சரி இரு, சொன்னது கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்ரிலே பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார்.